சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனா சீதா இருந்துட்டு அத பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. பார்த்து பத்திரமா பழகிக்கோ. தப்பான லவ் அது இதுன்னு போயிட்டு போறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தலை மேல ஒரு கொட்டு கொட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேகா வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கேட்கவும், ஒண்ணும் இல்ல சரியா சாப்பிடாததுனால வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மெடிசன் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. கீழ தான் மெடிசன் இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. நான் கிளம்புறேன். நீ இவங்கள கூட்டிட்டு பத்திரமா போ அப்படின்னு நான் சொன்னதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. ஏய் வாளு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அங்கருந்து ரேகாவ கூட்டிட்டு போறாங்க. சத்யா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ல உள்ளே இருக்கிறம்போதே மம்மி ஃபோன் பண்ணாங்க. அவங்க பக்கத்தில தான் வந்துட்டதா சொன்னாங்க. நீங்க கிளம்புங்க. நான் மம்மியோட வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்க வர வரைக்கும் வேணா நான் வெயிட் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வரவும், சத்யா அங்கேருந்து கிளம்பவும் கரெக்ட்டா இருக்கு. என்னாச்சு கண்ணு? ஏன் இப்படியெல்லாம் ஆயிட்ட? சரியா டைம்க்கு சாப்பிடனாலையும் சாப்பிட்றதுல ஒன்றும் இல்ல. ஆமா, நீ தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? இல்ல. கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எதுக்கு நீ கண்டவங்களோட ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்துட்டுருக்க? ஏன் உங்க அப்பா என்னன்னாரு? இதுக்கெல்லாம் உங்க அப்பா உன் கூட வரமாட்டாரே! அப்பாவ ரீச் பண்ண முடியல. வேலையா வெளியே போயிட்டாரு. அதனால தான் நான் அவர கூட்டிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப என்ன இப்ப உங்களுக்கு? சரி வா வீட்டுக்கு போலாம். நான் என் கூட இருனாலையும் கேட்க மாட்டேன்டு. உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கலம்மா. ஏன் கண்ணு? அம்மா உனக்கு பிடிக்கலையா? அம்மாவ பிடிச்சிருக்கு. நீ பண்ற வேலை தான் பிடிக்கல. எப்ப பாரு 4, 5 ரவுடிங்கள கூட வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி கமிஷன் குடுத்து வேலைய வாங்கி எதுக்கும்மா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கண்ணு, இப்போதைக்கு இத பத்தி பேச வேண்டாம். சரி வா போலாம். இல்லம்மா உங்க கூட நான் உங்க அப்பா கிட்ட தான் விட்டுட்டு போறேன். வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவ சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்க. நான் ரொம்ப பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்கேன். அதுக்கான தண்டனை எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் கூட இருந்து எனக்கு எல்லாத்துக்கும் துணையாக நிற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாமியோ சன்னையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில குரலெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து சத்யா இருந்துட்டு, "என்னம்மா பக்கத்து வீட்ல இது மாலை எதுவும் போட்டிருக்காங்களா? என்னன்னு தெரியல. இந்த பணத்த கொஞ்சம் அவங்க கிட்ட குடுத்துட்டு வந்துரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. போய் பார்த்தா நம்ப முத்து, செல்வம்னு சொல்லிட்டு எல்லாருமே மாலை போட்டுட்டு வராங்க. "என்ன மாப்பிள நீங்களா மாலை போட்டிருக்கீங்க? என்ன மாமா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செய்யாத தப்புக்காக என்னை எல்லாரும் தண்டிக்கிறாங்க. என்னால வீட்லயும் எந்த ஒரு பூஜையும் வைக்க முடியல. அதனால ஷெட்ல வந்து சாயங்காலம் பூஜை வச்சிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும். அந்த வீட்ல என்ன நல்லா இருக்குன்னு ஒரே ஆள் அப்பா மட்டும்தான். நினைக்கிற அந்த ஆள் அந்த வீட்ல இல்ல. அதனால எனக்கு வீட்லயும் மரியாதை இல்ல. எதுக்காக வீட்டுக்கு தேவையில்லாம பூஜை பண்ணி வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஷெட்டில் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோட அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுக்கு மாப்பிள்ள பெரியவங்க எல்லாரையும் வர வச்சு பூஜையை நடத்த வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் பாருங்க அத்தை, எனக்கு பெரியவங்க நீங்கள் தானே இருக்கீங்க. கண்டிப்பா அம்மா எங்கள மதிச்சு இங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால நீங்க தான் வந்து இந்த பூஜைய சிறப்பா முடிச்சு குடுக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. எதுக்கு மாமா? வீட்ல தான் இந்த பூஜையெல்லாம் உங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாப்ள. நம்ம வீட்ல வச்சு பண்ணியிருந்தா நானே எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுத்துருப்பேன்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் அத்த. ஏற்கனவே அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்களும் இங்க வந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, "கண்டிப்பா மாப்பிள நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட பூஜைக்கு வந்துடுறோம். வரேன் தான் சொல்லண்டி. ஏன் வந்தவருக்கு போக தெரியாதா என்ன? போகட்டுமே." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சாமியே சரணய்யப்பா நாங்கள் போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, போயிட்டே இருக்கிற போது நம்ம அண்ணாமலை வராங்க. "சாமியே சரணய்யப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சாமியை திட்டக்கூடாது" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சாமியே இப்போ தான், ஆனால் நான் பெத்த புள்ள நீடா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே என்னடா இந்த பக்கம் மீனவ பார்த்துட்டு பூஜை ஒன்று வச்சுருக்கோம்ப்பா, அதை சொல்லிட்டு போகலான்னு நாங்கள் இங்கே வந்தோம். இந்த கெட்டப்பை வச்சாவது மீனா நான் சொல்கிறத நம்பி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களான்னு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல முடிவு, இப்படியே இருந்தால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு மீனா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா ஏதாவது தப்பாக பேசியிருந்தா எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா பண்ணதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் மீனா கிட்டே நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேலே துணி காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், சத்யாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவையும் கூட கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஆமாம், முத்து குடிக்கிறதுனால தான் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அம்மா, அதனால தான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாக ஆயிடுச்சு. நானும் வாயால் சொல்லி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒரு திருத்துற மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால் மட்டும் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாமா? நான் உன்னை மருமகளாக பார்த்துருந்தாவோ நீ சொல்கிறத நம்பியிருப்பேன். ஆனால் நான் இது நாள் வரைக்கும் உன்னை நான் மருமகளாக பார்த்ததே கிடையாது. உங்கள் அப்பா கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, என் பொண்ணு மீனான்னு. அதே மாதிரி தான் உன்னை நான் என் பொண்ணாக தான் நினச்சிட்ருக்கேன். நீ எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் மகாலட்சுமிமா. நீ இல்லாமல் அந்த வீடு வீடாகவே இல்லை. அதனால் நீ வந்தால் மட்டும்தான் அந்த வீடு சரியாகுமா? இங்கே பாரு, உன் அப்பாவை நான் கேட்குறேன், வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, அது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறத நம்பி நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வாய்க்கு வார்த்தை பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி அப்பா கிட்டே போய் சொல்கிற நிலம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ரோகிணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மீனா என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, உன்னால் தினம் இங்கே குற்ற உணர்ச்சியில் செத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும், உங்கள் கூட நான் பேசணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மீனா, இது நேராக பார்த்து பேசினாதான் எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணி சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. என்ன விஷயம், எதுக்காகடி என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்கு மீனா கோவப்படுறீங்க, வந்து உட்காருங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்கிறியா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாமா வந்திருந்தார், அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லவே முடியல. வாய்க்கு வார்த்தை பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அப்பா கிட்டே போய் சொல்கிற நிலைமைக்கு கொண்டு அந்த வீட்டை தேடி அந்த வீட்டில் நான் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். ஆனால் இப்படி எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி உனக்கு துணையை என்னை கொண்டு வந்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, சரியான சந்தர்ப்பம் வரட்டும், நானே எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்டே சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் வேற உங்கள் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கிட்டே ஏதாச்சும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன்னு எதிர்பார்க்குறியா? க்ரிஷுக்காக மட்டும்தான் நான் வாயை மூடிட்டுருக்கேன். இல்லாட்டி நான் எப்போ போய் எல்லாருக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். நான் யார்கிட்டேயும் எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. நீ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கே விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மீனா, இன்றைக்கே சொல்கிறீங்க? மனோஜால் என்னால் இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் இப்போ பழையபடி என்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசுகிறாங்க. இப்போ மறுபடியும் நான் இந்த உண்மையை சொன்னேன்னா என்னை மொத்தமாக வீட்டை விட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தைக்காக பயந்துக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களா? வீட்டில் மாமா இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கோம், உனக்காக சப்போர்ட் பண்ணுவோம். வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அது வரைக்கும் நீ யார்கிட்டையும் என்னை பற்றின விஷயத்த நீ சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த வழியாக ஆட்டோவில் நம்ம விஜயா போயிட்டுருக்காங்க. ரோகிணி மீனாவும் இருக்கிறத பார்த்த உடனே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.